ஹலோ விவார்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தாங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு பிப்ரவரி 5 அன்று பார்த்தீங்கன்னா ஏற்பட இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்கள் இவர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய வகையில் இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டமான விஷயங்களானது இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றதா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளிலும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. சில ராசிகளுக்கு சுப பலனையும் சில ராசிகளுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கிரக நிலைகளினுடைய அடிப்படையானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்க போகிறார். சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர இருக்கிறார். சொந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த ஒரு மாதத்தை நிறைவு செய்ய போகின்றார் அப்படின்னு சொல்லலாம். கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் அமர்ந்திருக்கின்றனர். மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்துள்ளது. கும்பராசியில் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர். மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாங்க. கன்னிராசி என்பர்களே, உங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல அமர இருக்கிறாரு. அதனுடன் பார்த்தீங்கன்னா உடன் ராகுவுமே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளானது பார்த்தீங்கன்னா இதன்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு கடன் உதவிகளானது கிடைக்குங்க. வேலை கிடைப்பதை விட அதிக எதிர்பார்ப்புகளுடன் நீங்கள் இருப்பீர்கள். அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய வேலையை செய்வது நன்மையை கொடுக்கும். அதேபோல் உடம்பில் வயிறு தொடர்பான பிரச்சனைகளானது ஏற்படுங்க உங்களுக்கு, அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணிக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகளானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது உள்ளது. ஏற்கனவே குடும்பத்தில் சில குழப்பங்களானது பார்த்தீங்கன்னா இருக்க செய்யும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இப்போது அதனுடன் சேர்ந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்படுவதனால ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது. சாப்பிடக்கூடிய விஷயத்தில் மிகுந்த கவனங்களானது உங்களுக்கு தேவை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. இந்த மாதத்தில் சஷ்டி விரதங்கள் இருப்பது அற்புதமான பலனையை உங்களுக்கு கொடுக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருப்பதனால காதல் முயற்சியானது வெற்றியை கொடுக்குங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும். பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொழிலை தொடங்கலாம். அதேபோல் குழந்தை பிறக்கக்கூடிய யோகங்களானது உண்டு. செயற்கை முறையில் கருத்தரிக்கக்கூடிய யோகங்களும் உண்டுங்க. 10ல் குரு இருப்பதனால வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சிறு சிறு நெருக்கடிகளானது ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு நிதி சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்படும். 12ல் கேது விரயத்தில் இருப்பதால் கழிவு உறுப்புகளில் மறை உறுப்புகளில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் மிகுந்த காலகட்டங்களாக இருக்குங்க. உயர்கல்வி தொடர்பான நல்ல ஒரு தெளிவுகளானது உங்களுக்கு ஏற்படும். யோகமான ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்கும். அதேபோல் பழமுதிர் சோலை முருகரை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். தினந்தோறுமே அருகில் உள்ள முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா நெய் தீபங்களை ஏற்றுவது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. மேலுமே காதலர்கள் மற்றும் வாழ்க்கை துணைவர்கள் அரவணைப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுபவிக்கலாங்க. ஆனாலுமே பெற்றோர், பெரியவர்கள் மற்றும் நண்பர்களுடன் உங்களுக்கு புரிதலானது பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான பிணைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டியதாக இருக்குங்க. ஆனாலுமே செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய தொழில் தேக்கமடையும் அதற்கான வாய்ப்புகள் நிறையவே உள்ளது. ஆனால் தனியார் துறை ஊழியர்களுக்கு பணிப்பாய்வு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசு ஊழியர்கள், வணிக ஆய்வாளர்கள் மற்றும் உள்ளடக்க எழுத்தாளர்களுக்கு இது ஒரு மன அழுத்தமாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மாதமாக கருதப்படுது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி பயிற்சியாளர்கள், சமையலாளர்கள், இந்த மாதிரி யோகா பயிற்சியாளர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மிக்கவர்களாக பார்த்தீங்கன்னா உணரப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய செயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், உழைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொடுப்பார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனுடைய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் சங்கடங்களானது ஏற்படும் என்றாலுமே இந்த நேரத்தில் ஆயுள்காரகன் சனியும் யோகக்காரகன் ராகுவும் சாதகமாக சஞ்சரிப்பதனால அவர்கள் அரண் போல் உங்களை பாதுகாப்பார்கள். உடலில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்களுடைய வேலையில் இருந்த நெருக்கடியானது இப்பொழுது பார்த்தீங்கன்னா விலகி போகும். எடுத்த வேலையை செய்து முடித்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது மாறக்கூடும். குடும்பாதிபதி சுக்கிரன் சஞ்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருப்பதனால உங்களுக்கு வியாபாரம் தொழில் முன்னேற்றங்களானது ஏற்படும். கையில் பணப்புழக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்க செய்யுங்க. கணவன் மனைவிக்குள் இணக்கமான ஒரு நிலைகளானது இருக்கும். பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையானது உண்டாகுங்க. பொன்பொருள் சேரக்கூடிய நேரங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாகனத்தையும் வாங்கலாம். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும். வருமானத்தை வைத்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது ஏற்படும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில்காரகனான சனி ராகுவுடன் இணைந்து சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா விலகக்கூடிய நேரங்கள். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகளானது ஏற்படும். அதேபோல் மேலதிகாரியினுடைய ஆதரவானது நிறையவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு முன்னேற்றங்களானது இருக்குங்க. அதேபோல் எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைக்கும். வேலை மீது இருந்த பயமானது போகுங்க. அதேபோல் சுய தொழில் செய்பவர்களுக்கு நீண்ட நாள் முயற்சி இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும். தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு இப்பொழுது பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க செய்யும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் விலகுங்க. எதிர்பார்த்த ஆர்டர்களும் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமானது வந்து கொண்டே இருக்கும். புதிய வேலை தொடங்க காத்திருந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது தேடி வரும். கடந்த காலத்தில் இருந்த பண நெருக்கடியானது மறையும். மேலுமே உங்களுடைய திறமையானது மதிக்கப்படும். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் பணப்புழக்கங்களானது அதிகரிக்க செய்யுங்க. புதிய இடம் வாங்கவும் விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்கவும் வழிகளானது கிடைக்குங்க. உறவினர்களுடைய மத்தியில் உங்களுடைய செல்வாக்கானது உயரப்போகிறது. விரயஸ்தானத்தில் கேதுவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதனால வரவு செலவில் கவனமாக இருப்பதுடன் குடும்பத்தினரை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வதும் பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை கொள்வதும் நன்மையை தரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் 5ஆம் இடத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதனால உங்களுடைய வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. மற்றவரை நம்பி எந்த ஒரு வேலையுமே ஒப்படைக்காமல் எல்லா வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே முன்னின்று செய்யும்போது அதில் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்குங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் ராகுவும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நோய் நொடி இல்லாமலான வந்து பார்த்தீங்கன்னா போகும் அப்படின்னு சொல்லலாம். வம்பு வழக்குகள் முடிவிற்கு வரும். வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்லலாம். வருமானங்கள் பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உயர்ந்து காணப்படும். சொத்தானது வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சேரப்போகக்கூடிய காலகட்டங்கள் இது. அரசியல்வாதிகளுக்கு யோகமான நேரமாக இருக்கும். மேலுமே அதிர்ஷ்டக்காரகனினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதனால கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை, அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பொருள் சேர்க்கையானது உண்டாகும். அது பணமாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பொண்ணாகவோ பொருளாகவோ வந்து இருக்கலாம். புதிய வாகனங்கள் என்ற நிலைகளானது குடும்பத்தில் இருக்க செய்யுங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்து காணப்படும். தடைப்பட்ட வேலைகளை நடத்தி முடிக்க முடியுங்க. அதேபோல் நீங்கள் நினைத்த செயல்கள் எந்தவித தடையுமின்றி நடந்தேறும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது ஏற்படுங்க. விவசாயிகள் இந்த ஒரு மாதத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது அவசியம். விளைச்சலானது வீடு வந்து சேர வேண்டும் என்றால் அலட்சியத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்கக்கூடாது. அக்கறையாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட், புதிய முதலீடுகள் போன்றவற்றில் கூடுதல் கவனத்தை செலுத்தணுங்க. படிப்பு தான் உலகம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டு முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது ரொம்ப அவசியமானது.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.